ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 3 ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4mm பீட் ஸ்டிச்சு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, திக்ஸரி எடுத்திருக்கேன். அதை நாட் போட்டு பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போது பீட்ஸ்க்குரிய நீடில் எடுத்திருக்கேன். அப்புறம் 4mm பீடும் எடுத்திருக்கேன். இப்போது 4mm பீட் ஸ்டிச்சை எப்படி போடுறதுன்னா, சுகர் பீடு ஸ்டிச்சஸ் எப்படி போட்டோமோ சேம் அதே தான். ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு பீட்ஸை நம்ம 4mm பீட்ஸை ஆட் பண்ணுறோம். இந்த 4mm பீடு, 3mm பீடு, இதுலேயே நிறையா வகையான பீடெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு பீட்ஸ் தான் ஆட் பண்ணணும். சுகர் பீடு எப்படியோ சேம் அதே தான். இதே மாதிரி எண்டு வரைக்கும் போடணும். 4mm பீடு, 3mm பீடு இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேங்கிங்ஸ் வைக்க, புட்டாஸ் வைக்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ்க்கு இது தேவைப்படும். இப்போ சமிக்கி ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச்சு எப்படி போட்டோமோ சேம் அதே தான். இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு சமிக்கி லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ ஒரு செயின் ஸ்டிச் எடுத்தாச்சு. சமிக்கியை ப்ளேஸ் பண்ணி அது கிட்டையே வந்துட்டு செயின் ஸ்டிச் எடுக்கணும். செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே தான், கேப்பே இல்லாமல் சமிக்கியை வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும் எண்டு வரைக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சமிக்கி சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த சமிக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்திருப்பேன். இப்போது சமிக்கி சென்டர் பாயிண்ட்லாம் வந்துட்டு கேப் இருக்கும், இதுக்கு கேப் இருக்காது. இதுதான் வந்துட்டு இதில் டிஃப்ரென்ஸு. இந்த சமிக்கி ஸ்டிச்செல்லாம் வந்து பீகாக் டிசைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு க்ளோவாக எடுத்து காட்டும். இப்போ ரோப் ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்கு தின்சரி எடுத்திருக்கேன், தின்சரிக்குரிய நீடில் எடுத்திருக்கேன். இந்த ரோப்பை நான் ஃபஸ்ட்டே க்ளூ போட்டு ஒட்ட வச்சுட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மேலே ஒர்க் பண்ணணும். காயாத முன்னாடியே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரோப் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டிச்சு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டுட்டு வரணும். இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் எம்போஸ்ட் ஒர்க்குன்னு ஒன்று பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறோம். ஜரி த்ரெட்டில் நம்ம போடலாம், சில்க் த்ரெட்டில் போடலாம், அப்புறம் வந்துட்டு ஜர்தூசியில் போடலாம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரோப் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எம்போஸ்ட் ஒர்க்கு போட முடியும். அப்போ தான் வந்துட்டு அந்த டிசைனே வந்துட்டு நல்லா எடுத்து காட்டும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.